புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடுகளின் வேளையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட அவமானங்களையும் அவர் நமக்காக பெற்றுக் கொடுத்த மீட்பையும் விடுதலையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவருமே பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று நற்கருணையில் எழுந்தெழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் தரிசித்துவிட்டு நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் நாம் ஏறெடுத்தும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுகிற இந்த வேளையில் இந்த நாட்களில் பல்வேறு ஆலயங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னா இரத்த தானம் அவங்க வந்து முகாம் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க, அல்லது உடல் தானம் அவங்க வந்து இரத்தம் அந்த முகாம் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. இந்த இரத்த தான முகாம் எதற்காக ஏற்பாடு செய்கிறாங்க? இயேசு ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காக வாழ்வை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல தான் நாமும் இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பிறருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய திருச்சபை ரொம்ப அழகாக நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த ஆம்புலன்ஸ் அல்லது இந்த இரத்த தான முகாமெல்லாம் பார்த்துருப்போம். டொனேட் பிளட் சேவ் லைஃப் என்றது எழுதப்பட்டிருக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நீ இரத்த தானம் கொடு, பிறருடைய இரத்தத்தை பிறருக்கு வழங்கு, பிறருடைய வாழ்க்கையை வந்து பாதுகார். அதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் விபத்தில் இருக்கிறான், அல்லது உடலில் நோய் இருக்கிறது, அதில் சோர்வு இருக்கிறது, இரத்தம் வந்து உடலில் இல்லை. அப்போ மருத்துவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க? நமக்கு ஒரு மாட்டினுடைய இரத்தத்தையோ அல்லது ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தையோ நமக்கு வந்து செலுத்துவதில்லை. மாறாக அவங்க ஒரு மனிதனுடைய இரத்தத்தை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். லேவியர் புத்தகம் அதிகாரம் 1, அதே போல் லேவியர் புத்தகம் அதிகாரம் 4 அங்கே எரிபலிகள் அவங்க வந்து ஆண்டவருக்கு வந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது, பாவத்திற்கு கழுவாயாக. அதே போல் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எப்படி ஆடுகள் காளைகள் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றன என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம், அதை சிந்திக்கிறோம். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் ஒரு சடங்கு முறைப்படி இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாக ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் செம்மறி ஆடு அல்லது ஆட்டுக்கிடாய்கள் அங்கே வந்து பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. அதெல்லாம் சடங்கு முறைப்படி நாம் வந்து தூய்மைப்படுத்தப்படுகிறோம். ஆனால் இங்கு இரத்தம் சிந்துதல் என்று மீட்பு இல்லை என்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்து நாம் வாழ்வு பெறுவதற்கு அவர் வந்து மனிதனுடைய இரத்தத்தை, தன்னுடைய இரத்தத்தை அவர் வந்து கொடுக்கிறார். வேறு எந்த விலங்குகளுடைய இரத்தத்தை அவர் வந்து கொடுக்கல. ஆகவே இந்த ஆண்டவர் ஆராதனைக்குரியவர், போற்றுதற்குரியவர், புகழுதற்குரியவர், மாண்புக்குரியவர், மதிப்புக்குரியவர், நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்க வந்த செம்மறி. அதான் திருமுழுக்கியவான் சொல்றார், இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி என்று இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இந்த உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியான ஆண்டவர் நமக்காக பலியாகி இருக்கிறார். சிலுவை சாவை ஏற்றிருக்கிறார். நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் இதோ ஏற்றிருக்கிறார்.
இந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் வாழ்வு பெறுவதற்கு, மீட்பு பெறுவதற்கு உம்மையே எங்களுக்காக கையளித்திருக்கிறீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே என்கிற அந்த பாடல் வழியாக இதோ நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை 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 இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. ஆம் அன்பிற்குரியவர்கள், இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவர் அருள் பொழிவு பெற்றவர், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர், எந்த விதமான மாசு மறுபற்றவராக இந்த உலகத்தில் அவர் வந்து பிறந்தவர். நம்மை போல மனிதனாக பிறந்தார், நம்மளை போல சோதிக்கப்பட்டார், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார், தப்பு செய்ய வாய்ப்பிருந்தும் ஆனால் எந்த விதமான பாவமும் எந்த விதமான குற்றமும் அவர் செய்யாமல் ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தில் அருள் பொழிவில் தந்தை கொடுத்த அந்த அருள் பொழிவில் அவர் வந்து நிலைத்திருந்தார். ஆகவே இந்த ஆண்டவர் இதோ இந்த உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவர், அருள் பொழிவு பெற்றவர், அபிஷேகம் செய்தவர். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுவே, இது உம்முடைய அந்த கொள்கைகளில் உம்முடைய அந்த போதனையில் நீர் உறுதியாக நிலைத்திருந்தீர் ஆண்டவர். நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சோதனையில் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவரே சோதனையில் விழுகின்ற பொழுது நாங்கள் வீழ்ந்து விடாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமையை, நாங்கள் செல்கிற எங்களுடைய வாழ்வும் வார்த்தையும் ஒன்றோடொன்று இணைந்து செல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, அருள்பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே, அருள்பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே. ஆராதனை 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 இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. ஆம் அன்பிற்குரியவர்கள், இரத்தம் சிந்துதல் என்று மீட்பு இல்லை என்று நாம் எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தில் வாசிக்கிறோம். உடலின் இரத்தம் அது வந்து குருதியில்லாம் வாழ்வு குருதியில் தான் உள்ளது என்று நாம் வந்து வாசிக்கிறோம். அவர் பிரியமானவர்களே, அந்த இரத்தத்தை வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த இரத்தத்தை நமக்காக சிந்தியவர், உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறியாக இதோ ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை நான் இந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இதோ நாம் வாழ்வதற்காக தன்னையே பலியாக ஈகம் செய்திருக்கிறார். இந்த வேளையில் இயேசுவே ஆண்டவரே, உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறியே, இதுவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான அந்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம். உலகினிலே பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, உலகினிலே பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே, பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே,
ஆராதனை 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 இயேசு இறைவனே ஆராதனை ஆராதனை மனுவேலனே ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே ஆராதனை ஆராதனை மனுவேலனே ஆராதனை 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 ஹalleluya 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 ஆராதனை 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 இயேசுவே 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 போற்றுகிறோம் ஆண்டவரே புகழுகிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே இயேசுவே ஆளும் அரசரே மெசியாவே மீட்பரே எங்களை பாதுகாப்பவரே எங்களை வழி நடத்துபவரே எங்களை ஆளுகை செய்பவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே ஆராதனை 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 இப்படி எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி நமக்காக பாடுபட்டவர நமக்காக இரத்தம் சிந்தியவர நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டவரை அப்படியே நாம துதிப்போம் மக்களே. அப்படி எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. இயேசுவே ஆண்டவரே, உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறியே ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இரத்தம் சிந்துதல் என்று மீட்பு இல்லை என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி ஆண்டவரே இயேசுவே இந்த உலகத்தை நீர் உம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசையா ஏசையா ஏசையா. அப்படி எல்லாரும் அப்படி இரண்டு கரங்கள் மேலே துதிங்க மக்களே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, என்னை படைத்தவரே நன்றி, என்னை பாதுகாப்பவரே நன்றி, எனக்கு வாழ்வு கொடுத்தவரே நன்றி, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை விலை கொடுத்து மீட்டவரே நன்றி, உம்முடைய இரத்தத்தினால் குளமொழி நாடு என எல்லா மக்களையும் ஒன்றிணைத்தவரே, ஒன்றிணைத்ததற்காக ஒப்புரவாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எல்லா விதமான சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. பாவங்களிலிருந்து எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உடல் சார்ந்த ஊனியல்பின் ஆட்டங்களிலிருந்து
எங்களுக்கு விலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமைகளை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கரங்களை மேலே துதிங்க மக்களே, துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே, வல்லவரே நல்லவரே தூயவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி 2 கரங்களை மார்பில் வைத்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காம இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தெழுக்கக்கூடிய ஆண்டவரை நாம் வந்து உற்று நோக்குவோம். இதோ ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே மகளே, இதோ இருக்கரம் இருத்தவராக நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ 430 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். இதோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து ஆண்டவர் நம்மை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம விடுதலை பயண புத்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் மோசேயின் வழியாக விடுதலை கொடுக்கிறார். அப்படி விடுதலையை கொடுக்கின்ற பொழுது அந்த பார்வோன் மன்னனுடைய மனது இறுகி போனது, கடினமானது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் மோசேனை கூப்பிடுறார். இன்றிரவு நான் எகிப்தில் பாளையம் இறங்க போகிறேன், அந்த மக்கள் மீது நான் வந்து கடந்து செல்ல போகிறேன். அப்போ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பை அந்த தலைவர்களை வந்து கூட்டிக் கொண்டு நீ போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாசற்ற ஒரு ஆட்டுக்குடாயை அடித்து அந்த இரத்தத்தை வீடுகள் நிலைக்கதவுகளை வந்து தடவ சொல்லு. யாருடைய வீடுகளில் எல்லாம் இரத்தம் தடவப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவருமே பாதுகாக்கப்படுவார்கள் என்று மோசேன் ஆண்டவர் சொல்கிறார். மோசேன்கிட்ட ஆண்டவர் சொன்னதுபடி மோசேன் இஸ்ரேல் மக்களை ஒன்று கூட்டுகிறார். ஆண்டவர் சொன்னதை அப்படியே மக்களுக்கு அறிவிக்கிறார். அன்று இரவு இஸ்ரேல் மக்கள் ஒரு மாசற்ற ஒரு ஆட்டுக்குடாயை அடித்து அதோட இரத்தத்தை தன்னுடைய நிலை கதவுல தடவுறாங்க. அன்றிரவு ஆண்டவர் பாளையம் இறங்குகிறார். இஸ்ரேல் மக்கள் அந்த வீடு எல்லாத்தையும் கடந்து போறாரு. அவர் எல்லாரும் பாதுகாக்கப்படுறாங்க. மற்ற எல்லா மக்களும் அவங்க வந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழல், பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழல். பிரியமானவர்களே, எப்படி ஒரு ஆட்டினுடைய இரத்தம் நிலை கதவில் தடவப்பட்ட பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல இயேசுனுடைய இரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படுகின்ற பொழுது, இயேசுனுடைய இரத்தத்து கோட்டைக்குள்ள நம்ம போகின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. இன்றைக்கு நம்முடைய நாடுகளில் பார்க்கிறோம், அந்த பார்டர் செக்யூரிட்டி இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. வேற்று நாட்டுக்காரவங்க நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது, வந்துவிடக்கூடாது, நமக்கு வந்து எந்த விதமான குடைச்சலையும் எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்று நாட்டு தலைவர்கள் ரொம்ப அழகாக நம்மளை எல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறாங்க. அதே போல தான் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம எல்லாருமே பாதுகாக்கப்படணும், பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அதே போல எல்லா விதமான தடைகளில் இருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு குருவானவர் ஒரு தண்ணீரை மந்திரிக்கிறார். தண்ணீரை மந்திரிச்சு அது வீடுகளில் தெளிக்கிறோம், மனிதர்கள் மேல் தெளிக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அதே போல் இயேசுவின் ரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படும். அந்த தெளிக்கப்படுகின்ற பொழுது நம்ம எல்லாருமே பாதுகாக்கப்படுகிறோம். நமக்கு நிலைவாயிலாக இருக்கிறது? நம்முடைய உதடு, நம்முடைய வாய். அப்போ இயேசுனுடைய உடலை ரத்தத்தை எப்படி நம்ம வாங்குகிறோம்? நம்முடைய வாயில தான் உட்கொள்கிறோம். இப்போ உதடு வழியாக நம்ம உட்கொள்கிறோம். அப்போ இந்த உடல் கடவுள் வாழுகிற ஆலயம். நம்ம பவுலர் சொல்றார், நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவிழம் என்று பவுலர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இயேசுனுடைய பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் நற்கருணை என்கிற அருள் அடையாளம் வழியாக உட்கொண்டு வருகிறோம். அப்போ அந்த நிலை வாயில் வழியாக ஆண்டு உள்ளுக்குள்ளே போறார். அப்போ நாம மட்டும், நம்முடைய உடல் மட்டுமல்ல, நம்முடைய வீடு, நம்முடைய சமூகம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயேசு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எந்த விதமான சாத்தானும் எந்த விதமான தேங்கும் பொல்லாப்பும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, இரத்த கோட்டைக்குள்ளாய் நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் அணுகாது என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம், போற்றி பாடுவோம். நம்முடைய எல்லா விதமான தடைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம்.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாத. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாத. நேசரின் இரத்தம் நம் மீது எப்படி தீர்த்தமான தெளிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய வீடுகள் சாத்தானின் பிடியிலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ, அதே போல இயேசுவின் இரத்தம் நமக்குள்ள வருகின்ற பொழுது, உடல் நமக்குள்ள வருகின்ற பொழுது, நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத காரியங்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே, உடைய இரத்தம் என் மீது தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே, உடைய இரத்தம் என் மீது பொழியப்படட்டும் ஆண்டவரே, எனக்காக இரத்தம் சிந்தினவரே, இது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு புதிய வாழ்வை கொடுப்பதற்காய் நன்றி, புதிய ஆசீர்வாதத்தை தருவதற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாத. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாத. இதோ இம்மட்டுமாய் நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எபினேசராக ஆண்டவர் இருந்திருக்கிறார். எப்படி இருந்திருக்கிறார்? நற்கருணை என்கிற அருளடையாளம் வழியாக இதோ உலக முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். பிரியமானவர்களே, இது நற்கருணை என்கிற ஒப்புயர்வற்ற அருளடையாளம் வழியாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரசனத்தினாலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நிறைய சோதனைகள், நிறைய வேதனைகள், நிறைய பிரச்சனைகள், உடல் சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், தூக்கம் வரல, கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, இப்படிப்பட்ட அந்த வேலையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். எபினேசராக இருந்திருக்கிறார். ஆண்டவரே, இம்மட்டுமாய் உதவின உம்முடைய மேலான அன்பை நினைத்து, உடனிருப்பை நினைத்து நான் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. உமக்கு நான் ஆண்டவரே என்னுடைய துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எங்கும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாத. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எங்கும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாத. ஆம், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், அப்படியே ஒரு சில மணித்துளிகள் நம்மை நாம் ஆண்டோடைய கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுப்போம். உங்கள் உடல் சிரசு முதல் பாதம் வரை, உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, நீங்கள் செய்கிற வேலைகள், உங்களுடைய வாகனம், உங்களுடைய வாழ்வாதாரம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுவதையும் இயேசுவினுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக போர் நடக்கிற அந்த தேசங்கள், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகள்,
பலர் தேவையில்லாமல் ரத்தம் சிந்துறாங்க. குண்டுமலை பொழிஞ்சு அப்பாவி பிள்ளைகள் யாரோ ஒருவருடைய சுயநலத்துக்காக அங்கே ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு நிலை. இணங்கி போக மறுக்க முடியலை, இணங்கி போக முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. எல்லாம் மறைவாக நிறைய திட்டங்களை வச்சுருக்கிறாங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆதிக்கம் செலுத்த விரும்புது. இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டுடைய கருத்திற்குள்ளாய் போர் நடக்கக்கூடிய தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். அந்த நாடுகளுக்கு தேவையான அமைதியை ஆண்டவர் தந்திரல வேண்டுமென இந்த நேரத்தில் வந்து மன்றாடுவோம். ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ஒப்புக் கொடுங்க மக்களே. சாமானியர்கள், இதோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒன்றுமில்லாத ஒன்றும் தெரியாத அப்பாவிகள், இந்த வாழ்வை இழக்கக்கூடிய ஒரு நிலை, இரத்தம் சிந்தக்கூடிய ஒரு நிலை. எப்படி ஆபேலின் இரத்தம் ஆண்டவருடைய அந்த பார்வைக்கு எட்டியதோ, அதே போல மாசற்றருடைய இரத்தம் ஆண்டவருடைய குரலுக்கு எட்டும், பார்வைக்கு எட்டும். இந்த நேரத்தில் மாசற்றவர்கள் துன்பப்படக்கூடாது, மாசற்றவர்கள் கொல்லப்படக்கூடாது என்று இந்த நேரத்தில் உணர்ந்து ஒவ்வொரு சாமானியர்களையும், ஒவ்வொரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆண்டுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுப்போம். அப்படியே இந்த இரத்த கோட்டைகள் இந்த பாடல் வரிகளை மட்டும் தாளம் இல்லாமல் சேர்ந்து 2 அடிகளை மட்டும் நமது பாடுவோம். உலக நாடுகளை ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ளாய் உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்வு, அப்பாவிகளுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைய இரத்தம் நாட்டு தலைவர்கள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. மனமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுத்து எந்த தீங்கும் அணுகாதபடி நாம் வந்து சேர்ந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சமயத்தின் பெயரால் நடக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாவற்றையும் நாம் வந்து ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, இதோ என் கடவுள் தான் பெரியவர் என்று சொல்லி தங்களுடைய சமயத்தை முன்னிறுத்தி மற்ற மக்களுடைய உணர்வுகளை அப்படியே கொச்சைப்படுத்தக்கூடிய நிலையில், மற்ற மக்களை துன்புறுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும், சமயத்தின் பெயரால் கடவுளுடைய பெயரால் நடக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறைகளையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகம், மொழி, நாடு எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து ஒப்புரவாக்கி இருக்கிறார் தன்னுடைய இரத்தத்தினால். இது எல்லா சமயங்களுக்குள்ளும் ஒப்புரவு நிலவணும், சமாதானம் நிலவணும், சகோதர சகோதரிகளாக வாழணும். அப்படிப்பட்ட அந்த உணர்வை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து, எல்லா சமயங்களையும் ஒப்புக் கொடுத்து, எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுத்து, சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டிய அந்த ஆற்றலை வல்லமையை இறைவன் தன்னுடைய இரத்தத்தினால் நமக்கு தந்திரள வேண்டும் என ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியே ஆதரவற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள், சாலையோரங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்துடணும். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரல வேண்டும் என்று இந்த நேரத்தில் மன்றாடுவோம். நாடோடிகளாக, சொந்த ஊர் இல்லாமல், சொந்த இடம் இல்லாமல் அப்படியே நாடோடிகளாக வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாமே தேவையான இந்த உடனிருப்பை கொடுத்துடலும்படியாய், ஆண்டவர் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளாவே அவர்களை வைத்து பாதுகாத்துடலும்படியாய்
இந்த நேரத்தில் ஆண்டவர் அவர் எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்தரல் வேண்டும் என ஒப்பு கொடுத்து நாம் வந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாத. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, எந்த தீங்கும் தீண்டாத. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மருத்துவமனைகளில், வீடுகளில் இதோ பல்வேறு விதமான நோயினால் படுத்த படுக்காய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் இரத்தம் அவர்கள் மீது பொழியப்பட வேண்டும். சிரசிலிருந்து வழிந்தோடைய இரத்தம் எல்லா விதமான உடல் நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இதோ இந்த நேரத்தில் இயேசுவே ஆண்டவரே, இதோ பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடைய இரத்தம் பரிபூர்ண உடல் சுகத்தை தருவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாத. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, இந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான நாளில் உங்கள் குடும்பம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் அப்படியே ஆண்டுடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். உன் கோட்டைகளுக்குள்ளே அமைதி நிலவுவதாக, உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்ற இறைவார்த்தை கிணங்க இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்முடைய வீடு, உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்வாதாரம், நீங்கள் செய்கிற தொழில் எல்லாவற்றையும் அப்படி ஒப்புக்கொடுங்க மக்களே. இயேசுவின் இரத்தம் எல்லா விதமான சாத்தானின் அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க, நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இயேசுவே உடைய இரத்தம் எங்களுக்கு விடுதலை தரட்டும் ஆண்டவரே, அமைதியை கொடுக்கட்டும் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, எந்த தீங்கும் தீண்டாத. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாத, எந்த தீங்கும் தீண்டாது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள், அக்கா அண்ணன் எனக்காக வேண்டிக்கங்க, என் பிள்ளைக்கு வயிற்று வலி, வயிற்றில் கட்டி அறுவை சிகிச்சை செய்யணும், சிறுநீரக பிரச்சனை, இதயத்தில் கோளாறு, முதுகு தண்டுவட்டத்தில் பிரச்சனை, இதோ மூளையில் இரத்த கசிவு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள்கிட்ட ஜெப உதவி கேட்டிருப்பாங்க. என்னால் தாங்க முடியலை, ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரு, எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பலர் நம்மளுடைய அப்படியே நம்பிக்கையோடு கேட்டிருப்பாங்க, ஜெப உதவிகளை நாடி இருப்பாங்க. இப்படி கண்களை மூடுங்க மக்களே, நம்பிக்கையோடு கேளுங்க மக்களே, ஒப்புக்கொடுங்க. கண்களை மூடி வெறி உங்கள்கிட்ட ஜெப உதவி கேட்ட எல்லா பிள்ளைகளும் எப்படி ஒப்புக்கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே, இது வந்து சகோதரன் இந்த சகோதரி அப்படியே தன்னுடைய ஜெபத்தை என்னுடைய ஜெபத்திற்காக அப்படியே மன்றாடுகிறார் ஆண்டவரே, இது வந்து நேரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. அந்த சகோதரி சகோதரன் படக்கூடிய எல்லா விதமான வேதனைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, உபத்திரவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, மன போராட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, கவலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இதோ அந்த சகோதரனுடைய விண்ணப்பங்களுக்கு கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, பதில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மிடத்துல ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஒப்புக் கொடுத்து அப்படியே இரத்த கோட்டைக்குள்ளாய் உள்ள நமது பாதுகாத்து மன்றாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
அணுகாத, எந்த தீங்கும் தீண்டாத இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாத, எந்த தீங்கும் தீண்டாத. அப்படியே சில மணித்துளிகள் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 13 இறைவார்த்தை 12 இப்படியாக வாசிக்கிறோம். இதனால் தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம லேவியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 16 மற்றும் 17 வாசிக்கிறப்ப அங்கு பாவ கழுவாய் போக்குவதற்கு ஒரு ஆடு, ஆண்டவருக்கு வழியிடப்படுவதற்கென்று ஒரு ஆடு. இப்போ ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு வழி செலுத்துவதற்காக ஒரு ஆட்டை கொண்டு வர்றோம். அப்புறம் அந்த 50 பேர் 100 பேருடைய பாவங்களை போக்குவதற்காக ஒரு ஆட்டுக்கடாயை வந்து கொண்டு வர்றோம். இப்போ குருவாளர் என்ன பண்ணுறாரு, முதல்ல தண்டை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். ஒரு காலை அடித்து அந்த காலையினுடைய அந்த காலின் ரத்தத்தை அந்த திரை தூகில் மற்றும் பலிபீடம் எல்லா இடத்துலேருந்து தெளித்து தன்னை தன்னுடைய குற்றங்களிலிருந்து பாவத்திலிருந்து நமக்கு வந்து தன்னை வந்து பாதுகாத்து கொள்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து இந்த பாவம் போக்கும் ஒரு ஆட்டை அடித்து ஆண்டவர் பலி ஒப்பு கொடுக்குறாங்க. இன்னொரு ஆட்டை ஊருக்கு வெளியில் வந்து கொண்டு போகிறாங்க. அது அங்கே போய் காட்டில் பாலைவனத்தில் விட்டுருவாங்க. அது காட்டு விலங்குகள் அடித்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அது வந்து இறந்து போகும். அதே போல தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகர வாயிலுக்கு வெளியே வந்து துன்புற்றார், நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இன்றைக்கு இயேசுனுடைய திருப்பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் அந்த கல்வாரி மலையில் நமக்காக ஊருக்கு வெளியில் நமக்காக துன்பப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் நமக்கு வந்து மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். இந்த ஆண்டவனுடைய எல்லா விதமான பாவங்களும் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கிறார், குற்ற உணர்வுகளும் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கிறார். இப்போ உதாரணமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், இப்போது நட்டு போல்ட்டு நமக்கு வந்து இருக்குது. அது ரொம்ப நாள் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறோம், அதை கலட்டாமல் இருக்கிறோம். என்ன நடக்குது, அது அப்படியே துருப்பிடிக்குது. துருப்பிடிச்சதுக்கப்புறம் அதை கலட்டுவதற்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உடனே நம்ம கொஞ்சம் எண்ணெயை விடுறோம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அது கொஞ்சம் நேரத்தில் அது பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் இலகுவாகுது. அப்புறம் ஸ்பேனர் போட்டு வந்து கலட்டுகின்ற பொழுது அது எளிதாக நமக்கு வந்து கலட்டுவதற்கு உதவியாக இருக்கிறது. அதே போல தான் இந்த அன்றாட வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருளை நம்ம வந்து பயன்படுத்தாதனால, பாவத்தினால உலக நாட்டங்களினால் வாழ்கிறதுனால அப்படியே நம்முடைய வாழ்க்கை அப்படியே துருப்பிடிச்சு போயிடுச்சு. அப்போது இந்த துருப்பிடிச்சு போன வாழ்க்கையை மீண்டுமாக இலகுவாக்குவதற்கு, அவருக்கு உகந்த விதத்தில் வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று தான் அவருடைய இரத்தம். ஆகவே இந்த நேரத்தில் இந்த இரத்தம் நம்ம தெளிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கிறது, நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. பாருங்கள், திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 9 வந்து வாசிக்கிறோம். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அது முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே, நீர் கொல்லப்பட்டீர், இரத்தத்தால் குலம் மொழி நாடு மக்களினம் ஆகிய அனைத்திரண்டும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொன்றி என்று சொல்லி நாம் இங்கே வந்து பார்க்குறோம். அப்போ பொண்ணும் வெள்ளி நமக்கு விடுதலை கொடுக்கல, வெற்றியை கொடுக்கல. மாறாக எது நமக்கு விடுதலை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது அப்படின்னா இயேசுவினுடைய இரத்தம் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கிறது, வெற்றி கொடுக்கிறது. அதே போல திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 வாசிக்கிறோம். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ கொடிய வேதனையிலிருந்து மீள்வதற்கு, அதே போல நமக்கு வந்து துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எது நமக்கு உதவியாக இருக்கிறது? இயேசுவின் இரத்தம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் இப்போ எல்லாருமே எழுந்து நின்று ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்கிற அந்த பாடலை வந்து ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தாமல், உம்முடைய அந்த நீர் கொடுத்த அருள் கொடைகளை பயன்படுத்தாமல் பாவத்தினால வாழ்ந்ததுனால அப்படியே என்னுடைய இதயம் அப்படி துருப்பிடிச்சு போயிருக்குது. ஆண்டவரே இயேசுவே, உடைய ரத்தத்தினால இதயத்தை இலகுவாக்குங்க. நான் செய்கிற எல்லா காரியங்களையும்
வெற்றியை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் வந்து பாடுவோம். கைகளை தட்டி வல்லமையோடு நாம் வந்து பாடுவோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆம் ஆண்டவரே, இரத்தம் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது, வெற்றியை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் உம்முடைய ரத்தம் உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் வெற்றியடைந்த கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் வந்து சேர்ந்து கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். இயேசுவின் ரத்தத்திலே வல்லமையுண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமையுண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமை பெற்றிடலாம். இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமை பெற்றிடலாம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆம் ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால் நாங்கள் தூய்மையாக்கப்படுகிறோம், கழுவப்படுகின்றோம், நோயிலிருந்து சுகம் பெறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வல்லமையை தாரும் ஆண்டவரே. சிரசுகளிலிருந்து விளைந்துடைய இரத்தம் ஆண்டவரே எங்கள் சிரசு முதல் பாதம் வரை கடந்து வரும்படியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்தவர்களாக இதோ கடவுள் கொடுக்கக்கூடிய நம்முடைய அந்த விடுதலையை வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இதோ இந்த நேரத்தில் நம்மையே அர்ப்பணித்து நாம் பாடுவோம். இயேசுவின் ரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே பரிவு உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே பரிவு உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் இரக்கத்தை பெற்றிடலாம். இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் இரக்கத்தை பெற்றிடலாம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு மீட்பை தருவதற்காக நன்றி ஆண்டவரே.
சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வெற்றியை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே, வல்லவரே, தூயவரே, இதோ எங்களுக்காக நீர் பாடுபட்டீரே. எங்களுக்காக நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டீரே. ஏசையா ஏசையா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகழுகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஆற்றலை தாரும் ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. எங்களை உமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, உடைய இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி. உடைய இரத்தத்தினால் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காய் நன்றி. மீட்பை தருவதற்காய் நன்றி. சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை தருவதற்காய் நன்றி. அன்பு தகப்பனே, நீர் எப்படி உடைய இரத்தம் சிந்தி எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீரோ, அதே போல இந்த நாளில் நாங்களும் எங்களுடைய இரத்தத்தை பிறருக்கு வழங்கி பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகும். பிறர் வாழ்வு மேம்பட உயர எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய அந்த நல்ல ஆற்றலை, நல்ல சூழலை உருவாக்கி தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் மாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள
ஐயா இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.